டிவிகேல இருக்க பெண்களை பத்தி பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல ரொம்ப தப்பா பேசியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுல இருக்க எல்லாருமே இளைஞர்கள் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. ரொம்ப வயசானவங்களோ அவங்க எல்லாம் இதை பத்தி பேசுறது இல்ல. இளைஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆர்வ கோளாறு அப்படிம்பாங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விடுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த 10 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது எல்லாமே எல்லாம் இந்த ஆர்வ கோளாறு தான். நம்ம அந்த மாதிரி இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இவர் வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தையை சொல்லி பேசினது வந்து கண்டனத்திற்குரியது. இதை வந்து யாரா இருந்தாலும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து தப்பான ஒரு விஷயம். இவங்க வந்து டிவிகே கட்சியில இருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்களை வந்து இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசணுமா? அவங்க வந்து தப்பு பண்ணாலும் சரி, அவங்க ரொம்ப மோசமா பேசினாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் டிவிகே கட்சியில இருக்கும் பெண்களை இந்த மாதிரி தரக்குறைவா பேசினது கண்டனத்திற்குரியது. ஏன்னா உலக 1 நம்பர் சீட்டிங் தாயோலி நீ உன்னை பெத்தேன் பார்த்து உங்க ஒப்பேங்க ஒருத்தன் இருக்கானா? சத்தியமா இருக்க மாட்டேன். மானங்கட்ட ஈத்தர நாய, மானங்கட்ட ஈத்தர நாய நாய. நீ பொம்பளையா? நீ பொம்பளை அடி ஃபர்ஸ்ட் கால ஓடியலா மூஞ்சியோ மோரையும் நல்லா கழியும் ஓடு நக்க மூஞ்சி வச்ச பரவேசி பேமா. நீ எங்க பேசுறியா? எங்க அண்ணியார நீ பேசுறியா? மூஞ்சி ஓரையும் மீரா கால ஓடி மாலை. நீ யாரெல்லாம் பேசுற ஃபர்ஸ்ட்? யார பேச? மீரா முதுன ஒன்னு இல்லாமலா நீ பொம்பளை ஏலாய் கால ஓடி. நீ ஒரு ஆளு, நீ ஒரு ட்விட்டர்ல போற உக்கால ஓடி ட்விட்டர் அக்கௌண்ட் என்ன பாப்போம்ல? தீர்த்து குடிச்சு வாக்கல உவா வச்சு வேற வச்சு வாயில வச்சு ஊறி சீட்டு வேணா வேற ஏதாவது நல்லா இருக்கேன், வேற வச்சு வாயில வச்சு ஊறி. அது சரியா தரமா இருக்கு. அவர் வைஃப உதயநிதிக்கு அனுப்பிச்சு விடுவாரு. வீட்டுக்குள்ளே ஏன்டா இப்படி உட்கார்ந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையா பசங்க? எமர்ஜென்சில ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்பதான் உதயநிதியே பிறந்தா. அப்ப யாருக்கு பிறந்தா? ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஜாயிண்ட் அடிச்சிட்டு தெரிஞ்சானுங்களே. எவனுக்கு பிறந்தாங்கிறதே தெரியாது. இது என்னன்னு இது பேர் தான் குடும்ப அரசியலா? அதான் சொல்ல முடியாதுடா ஸ்மார்ட். உதயநிதி பசங்க உனக்கே கூட பிறந்திருக்கலாம். ஒரு டிவிகே உமன் வந்து நம்ம கட்சி அலுவலகத்துல வந்து ஷீ இஸ் பீன் லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மோலாஸ் பண்றாங்க அது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்கிட்ட அந்த எவிடன்ஸ்ல இருக்கு. நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம். டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பொண்ணு வந்து விஜய்க்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ ஏதாவது பேசிட்டா அந்த பொண்ணோட கமெண்ட்ல போய் அவ்வளோ பச்சை பச்சையா பேசுறது. இப்போ இதை வந்து அரசியலாக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து நைட்டோட நைட்டா போய் என்னுடைய மனம் வேதனைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்தார்ல. இவருடைய கட்சியில இருப்பவர்கள் மற்றவங்களை பேசுறாங்கல்ல, அதை எந்த கேட்டகரியில வைக்கிறதுன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்க கட்சியில இருக்க பெண்களை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு அப்படின்னு உடனே கொதிச்சு எழுந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல. அப்போ உங்க கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற பெண்களை வந்து தப்பா பேசுறதும், தரைக்குறைவா பேசுறதும், கெட்ட வார்த்தையில பேசுறதும், மார்ஃப் பண்ணி போடுறதும், இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்கள என்ன பண்ண போறீங்க? இதுக்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் அரசியல் ஆகணும்னு சொல்லி போய் நேர்ல கம்ப்ளைண்ட். அதுவும் இந்த விஷயம் வந்து இவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த மாதிரி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப்போ உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றான் அப்படின்றத எல்லாரும் எடுத்து போடுறாங்க. இது வந்து நீங்க இதை அமைதியா விடணும்னு நான் சொல்லல. இதுக்கு நீங்க வந்து கொதிச்சு எழுந்து போறீங்கன்னா அதுக்கும் நீங்க கொதிக்கணும்ல. மத்தவன் பொண்டாட்டியோ மத்தவன் பொண்ணையோ என்ன பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க கட்சிக்காரங்களை பத்தி பேசிட்டா உங்களுக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது இல்ல? அது என்ன மனப்பான்மை? பெண்கள் மேல மரியாதை இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே கோவப்படணும்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் நான் கோவப்படுவேன், தெரியாதவங்க மேலாம் நான் கண்டுக்கிறது இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்றீங்கல்ல. அது என்ன மனப்பான்மைன்னு எனக்கு தெரியல. சரி, அது கூட ஓகே. கட்சியில இருக்க பெண்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. உங்க ஒய்ஃப எவ்வளவு தப்பா பேசினானுங்க தெரியுமா? என்னென்ன பண்ணானுங்க தெரியுமா? எவ்வளவு போட்டோவை மார்க் பண்ணி போட்டானுங்க தெரியுமா? எந்த அளவுக்கு தரைக்குறவா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து எங்க இருந்தீங்க? அப்பெல்லாம் நீங்க வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனீங்க? அரசியல்னு வந்துட்டா எல்லாருமே அரசியல்வாதி ஆயிடுறீங்கல்ல. உங்க ஒய்ஃபை பத்தி பேசும்போது உங்களுக்கு எந்த கோபமும் வரல. உங்க கட்சியில இருக்கவங்கள மற்ற பெண்களை பத்தி தரைக்குறவா பேசும்போது எந்த கோபமும் வரல. ஆனா வேற யாரோ ஒருத்தர் வந்து உங்க கட்சியில இருக்க பெண்களை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு அப்படியே கொதிச்செழுறீங்கல்ல. அதுதான் மக்கள்கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான முதல் விஷயம். நடக்கும் ஓகே உங்களுக்கு அப்படின்னு
அவன்தான் என்ன ஒரு 3 நாள் பிளாக் லிஸ்ட்ல போட்டு எனக்கு என்ன பயம்னா ஒருத்தன் அண்ணன் என்ன சொல்ற போகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ பிளாக் லிஸ்ட்ல எல்லாம் போட்டு விட்டு போயிடுச்சு, காமிச்சிரு கிஞ்சிர போதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு லூஸ் மாதிரி நம்மளுக்கு மட்டும் டெலிட் பண்ற ஆப்ஷன் தானே இருக்கும், அதை டெலிட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரியான பயம். ஐயோ இதுக்கப்புறம் இது வேண்டாம், இந்த மாதிரி வேணாம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வந்து அடுத்த வாரம் இவங்க அண்ணனே கால் அடிச்சான். எனக்கு அவன் கால் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பயம். ஐயோ இவன் எதுக்கோ கால் பண்றான் பொழுது, மாட்டிக்கிட்டி விட்டுச்சான்னு தெரியலையே. ஒரு 2-3 கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் அடிச்சுட்டே இருந்தான். அடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வந்தான், ஏன் ப்ரோ போன் எடுக்க மாட்டேங்கிற, எனக்கு திரும்பவும் வந்து ஒரு என் தங்கச்சி மட்டும் பாக்கணுமா ப்ரோ, எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை ப்ரோ, அதை மட்டும் பாக்கணுமா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ. வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுது, நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸரை வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. இந்த ஆடியோல அவன் பேசின விஷயம் வந்து எவ்வளவு தப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? இவன் வந்து மைனர் பொண்ணுங்களை இந்த மாதிரி விஜய் அண்ணா கூட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பாஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஜாலியா இருந்திருக்கான் எல்லார்ட்டையுமே. அந்த பொண்ணுங்க பாவம் எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப வெறி கொண்டல்ல இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள இவன் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து இவன் நிறைய பண்ணியிருக்கான், 19 பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது வருது. அது இத்தனைக்கும் அவன் பேசும்போது அவங்க அண்ணன் போன் பண்ணும்போது இவன் பயந்துகிட்டே இருக்கானா, அந்த பொண்ணு எங்க வீட்டுல சொல்லிடுச்சோ அப்படி. இதை கேட்கும் போதே ரொம்ப அருவருப்பா இல்ல? இதை கேட்கும் போதே நமக்கு கோபம் வரல? பெண்கள் வந்து உனக்கு என்னவா நினைச்சுக்கிட்டு இதை பண்றானுங்கன்னு தெரியல. இவனுங்க வந்து வெளியில தான் பெண்கள் பாதுகாப்பு, நாங்க வந்து பெண்களுக்காக எங்க உயிரையே கொடுப்போம் அப்படின்னு பேசுறது, உள்ள போனா இவனுங்க தான் எல்லா வேலையும் பாக்குறது. அந்த அளவுக்கு இருக்கு இவனுங்க கட்சி. ஆனா இவங்க தலைவர் வந்து வெளியே ஒருத்தர் வந்து தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி நைட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில ரஞ்சனா நாச்சியார் இவங்க கட்சியில இருந்து வெளியே வந்த ஒருத்தர் இப்ப டிஎம்கேல இருக்காங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட். நீங்க அதுக்காக போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, உங்க கட்சியில இருக்கிறவங்க டிவிகே அப்படின்ற நேமை வச்சு, டிவிகே பிளாக வச்சு, விஜய் அவர்களுடைய போட்டோவை வச்சு எனக்கு வந்து எவ்வளவு அபியூஸ் வருது, A4 ஷீட்ல வந்து எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நீ வந்து விஜய் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி அதை விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இவர் பேசினது தப்பு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஆனா இவனுங்க கட்சியில இன்னும் இந்த அபியூஸ் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதை வந்து நிறுத்துறதுக்கு கட்சியில வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்க போறது கிடையாது. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறது தான் நமக்கு இந்த மாதிரி இருக்க ஒரு கட்சிக்கா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. கீழே வருவானுங்க, நீ எதுக்குடா எனக்கு ஓட்டு போடணும், எனக்குலாம் நீ ஓட்டு போட வேணாண்டா, எல்லார்ட்டையும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இதை தான் பண்ண போறானுங்க. ரஜினி ஃபேன்ஸு ஓட்டு வேணாம், கமல் ஃபேன்ஸு ஓட்டு வேணாம், அஜித் ஃபேன்ஸு ஓட்டு வேணாம், சூர்யா ஃபேன்ஸு ஓட்டு வேணாம், எஸ்கே ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம். அப்புறம் யாரு தானே உங்களுக்கு ஓட்டு போடுவா? எல்லாருக்கிட்டையும் ஓட்டு வேணான்றீங்க, அப்புறம் யார் ஓட்டு போடுவா? என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து திமுக எங்களை நசுக்குகிறது பிதுக்குகிறது அப்படின்னு சொல்லி எல்லா மீட்டிங்லயும் பேசி பழகிருச்சு போல. இப்ப வந்து 15ஆம் தேதியில இருந்து தேர்தல் ஆணையம் தான் எல்லா அபிஷியல் ஒர்க்குமே ஃபாலோ பண்றாங்க. இப்ப வந்து இவங்க பெர்மிஷன் வாங்கணும்னா எலெக்ஷன் கமிஷன்ட்ட தான் வாங்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் அறிமுகம்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகத்துக்கு நேத்து போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. நேத்து போய் பர்மிஷன் கேட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் இருக்கும் நுங்கம்பாக்கத்தில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ்ட பெர்மிஷன் கேட்டாங்க, அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க 48 hours மட்டும் அப்ளை பண்ணணும். இல்ல மறுக்கப்படல. இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பீல் ஃப்ரம் சென்னை டியூ என்னன்னா, அதாவது இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த நாள்ல இருந்து சுவிதா போர்ட்டல் அப் ஆயிடுச்சு.
ஸோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாராக இருந்தாலுமே தனிநபர் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ண விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்காரரை கூப்பிட்டு பண்ண விரும்புகிறாருனா கூட இந்த சுவிதா போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணணும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போகிறாங்க, பெரிய பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்கன்னா பிடபிள்யூடியுடைய சர்டிஃபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ணுற பிளேஸ் வந்து டிராஃபிக் ஆங்கிளில் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஸோ இப்போ ஆர்ஓ கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் வருதுன்னா அவர் அது வந்து காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்லை பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறைக்கிட்ட வாங்கிட்டு எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரேலி போகிறோன்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவாக தான் இருக்குது. நிறைய அப்ளை பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். சம் கேஸ் வந்து என்ஓசி காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பாக்கி அப்ளை பண்ண கொடுக்கறது இல்லை. அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ஷனான காரணமும் சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷன்ட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு கூட தெரியல. இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு கட்சி இந்த அளவுக்கு தான் இருக்கு இவங்களோட கட்சி. ஒருத்தருக்கு கூட அதுல தெரியாது. சரி, நம்ம புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏதோ 10-15 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாரு என்னென்ன பேசுறாங்க, ஒருத்தரும் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இந்த தமிழகத்தையே நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம், விளையாட்டுத்துறை செதுக்கிய சிற்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு உள்ள கட்சியில் ஆறு இருக்கும் போது பெர்மிஷன் கேட்கறது எப்படி லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சிரிச்சு அமிச்சிட்டாங்க. பெரம்பூர்ல இவங்களோட முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்க போது சென்னையில 5 தொகுதிக்கு ஒரே நாள்ல பிரச்சாரம். பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வேளச்சேரி, விருகம்பாக்கம், அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி போற மாதிரி. இப்போ பெரம்பூர்ல காலையில ஆரம்பிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டாங்க. பெர்மிஷனும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அவங்க வந்து அந்த இடத்த பார்த்துட்டு 3000 பேருக்கு அந்த இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பெர்மிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு காலையில வந்து நடக்க போறது கிடையாது, வேற இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு தலைவர் வந்து ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி திமுக கவர்மெண்ட் இன்னும் எங்களை நசுக்கி கொண்டு இருக்கிறது, பிதுக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்வீட். அங்க வந்து இந்த மாதிரி குழி தோண்டி வச்சிருக்காங்க. நேத்து நைட்டு தான் குழி தோண்டி இருக்காங்க, அதனாலதான் பெர்மிஷன் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து தெளிவா போய் அந்த இடத்துல வீடியோ எடுத்து, யாரோ ஆர்டினரியான ஒரு மனுஷன் தான் அவரு, கேமரா குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இந்த பள்ளம் மட்டும் எப்போ போட்டாங்க? ஒரு வாரத்துக்கு மேலே நேற்று நைட்டும் போட்டாங்க. இது ஆனால் ரெகுலராக தான் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கா? சரிண்ணா. அவரு போய் அந்த இடத்த வீடியோ எடுத்து பக்கத்துல இருக்க கடைக்காரர்கிட்ட கேக்குறாரு, இது எப்பங்க குழி போட்டாங்க அப்படின்னு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருக்குங்க, நேத்து வந்து ஒரு தடவை போட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப தெரியுதா இவங்க பேசுறதெல்லாம் அப்படியே பொய்ன்னு. மத்தவங்க என்ன வேணாலும் பேசலாம், தொண்டர்கள் வந்து எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லலாம், பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கடந்துடலாம். இது வந்து கட்சி தலைவர் வந்து இந்த அளவுக்கு பேசும்போது இதுல இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்ல. எவ்வளவுதான் பொய் சொல்லுவீங்க நீங்க? வந்து முதல்லலாம் டிஎம்கே கவர்மெண்ட் எங்களை நசுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் நசுக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சொன்னா இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து போட்டு நீங்க லேட்டா பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, அதனால ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவா எடுத்து வைப்பான்ல. அதனால இப்போ அதுவும் சொல்ல முடியாம இப்பயும் அதிகாரிகளை வைத்து டிஎம்கே கவர்மெண்ட் எங்களை நசுக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து கடைசியில எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதிகாரத்தை வைத்து டிஎம்கே கவர்மெண்ட் எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டுகளை பிரித்து விட்டது, அதிகாரத்தை வைத்து டிஎம்கே கவர்மெண்ட் எங்கள் வாக்காளர்கள் ஓட்டு செலுத்த விடாமல் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இதை புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க, இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கு இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய திறமையும். ஏன்னா ஒரு பெர்மிஷன் கேட்கறதுல இவ்வளவு குளறுபடி, அந்த அளவுக்கு தான் இருக்கு. மற்ற கட்சியெல்லாம் அப்படியே அசுர பிரச்சாரத்துல போய்கிட்டு இருக்காங்க. சீமான்லாம் காலையில் இந்த ஊர்ல இருக்காரு, மதியம் அந்த ஊர்ல இருக்காரு, நைட் இங்க இருக்காரு அப்படின்னு ஒரே பிரஸ் மீட்டா வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆலந்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து இன்னும் சனிக்கிழமை வரட்டும், நம்ம அதுக்கப்புறமா ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு இது
இந்த சனிக்கிழமை கான்செப்ட் என்னன்னே தெரியல நமக்கு. நிறைய பேர் வந்து அலிகேஷன் வச்சாங்க, ஜோசியம் பார்த்துட்டு தான் இவங்க வந்து இந்த டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, அதனாலதான் சனிக்கிழமையா பார்த்து ஒரு டைம்ல சொல்றாங்க அப்படின்னு. இது தேர்தல் ஆணையம் இன்னொரு ட்விஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு வரணும், அப்பதான் இந்த ஷெட்யூல் வந்து கரெக்டா போகும். லேட்டா ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க நிறுத்திடுவோம், அப்புறம் எங்க மேல கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இந்த வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து வந்து வில்லிவாக்கத்துல வந்து இவங்களை ஒரு மண்டபத்துல பணிமனை வந்து போட்டிருக்காங்க. அங்க வந்து பெர்மிஷன், எலெக்ஷன் கமிஷன்ட்ட பெர்மிஷன் வாங்காம பணிமனை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வில்லிவாக்கம் மட்டுமல்ல, எல்லா தொகுதியிலுமே இந்த ஆபீஸ போட விடாம நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. எங்களால எப்பொழுதும் பொதுமக்களுக்கோ இல்ல எங்களை வந்து நம்பியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை. கண்டிப்பா இதை கண்டிக்கத்தக்கது. இதை வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க அதை அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. சென்னை சிட்டில எந்த மண்டபத்துக்கும் அப்ரூவ் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் குடும்பம் அங்க இருக்க அமைச்சர்களே போன் பண்ணி எல்லா மண்டபத்தையுமே மிரட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு தாவேக்கா எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது, எங்களுடைய தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படி நோட்டிபிகேஷன் வரைக்கும் எல்லா விதமான அழுத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேச மாட்டாங்க. ஆனா கூட்டம் போடாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இடத்த கொடுக்க விடாம நெருக்கடி பண்றது, காவல்துறை வச்சு நெருக்கடி பண்றது, அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி பண்றது, இந்த வேலை தான் வந்து திமுக செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த இடத்துலயும் தேர்தல் அலுவலகம் போடக்கூடாது, பணிமனை போடக்கூடாதுங்கிற ஒரு 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 பயத்தால வந்து ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடுனால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சென்னையில ஒரு டிவிக்கே நிர்வாகிகிட்ட கூட மண்டபம் இல்ல, ஒரு டிவிக்கே நிர்வாகி கூட மண்டபம் அவங்களோட ஃப்ரெண்டோட மண்டபம்னு சொல்லி எதுவும் இல்ல, ஒரு டிவிக்கே நிர்வாகி கிட்ட கூட ஒரு 10 சென்ட் லேண்ட் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்பயும் டிஎம்கே தான் ஒதுக்குகிறது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் வரட்டும், இறங்கின உடனே அடுத்த 6வது நாள்ல இருந்து அண்ணன் வேற மாதிரி ஆக போறாரு, அடுத்த 1 மாசம் சரவெட்டி தான், இறங்க போகிறார் ஹெலிகாப்டரில் அப்படின்னு சொல்லி என்னென்ன பேச்சு பேசினாங்க. இப்ப பார்த்தா வில்லிவாக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தனித்தனியா இப்பயும் டிஎம்கே எங்களை இன்னும் ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க டிஎம்கே பவர்லயே இல்லைங்க, தேர்தல் கமிஷன் தான் இப்ப பவரு. நீங்க அவங்களதான் சொல்லணும். 23ஆம் தேதி எலெக்ஷன், அதுக்குள்ள என்னென்ன நடக்குதோ தெரியல. இவங்க எத்தனை பொய்களை சொல்ல போறாங்களோ அப்படின்னு தெரியல நமக்கு. எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபயரா தான் போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.